போயின்னு இருக்கிறது ராத்திரி 10 மணி வாக்கில் போயின்னு இருக்கிறது ரோட்ல 2 பக்கமும் ரோடு பிரியறது. ஒரு சாலையில போயின்னு இருக்கா, அதுல 2 பக்கம் ரோடு பிரியறது. அந்த பிரியிற இடத்துக்கிட்ட பெரியவா உள்ளேந்து கதவை தட்டினா நிக்கணும்னு அர்த்தம். நின்னா கதவை திறந்தோன்னு கேட்டா, இந்த ரோடு எங்க போறது, இந்த ரோடு எங்க போறது, யாரையானு விசாரி அப்படின்னா. எங்க விசாரிக்கிறது, ராத்திரி 10 மணிக்கு 11 மணிக்கு ரோட்லயோ கிராமங்கள்ல சஞ்சாரமே இல்லை. சுத்தீவிர கண்ணு கேட்டின வரைக்கும் ஒன்னும் தெரியல, ஊரா பெயரா ஒன்னும் தெரியல. இப்படி இருக்கிறது யாரை விசாரிக்கிறது அப்படின்னார். கூட இருந்து பாப்போம், கொஞ்சம் நின்று பார்ப்போம், யாரானு வராளா பார்ப்போம், வந்தா வாழ்கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு. பாதி ராத்திரிக்கு யார் வருவா அப்படி சொல்லிகிட்டே இருக்குது. ஏதோ பேச்சு குரல் கேட்டது, மனுஷா பேச்சு குரல் கேட்டது. உடனே பெரியவா சொன்னா, ஏதோ பேச்சு குரல் கேட்கறது இல்லை, அதனால யாரோ வரான்னு அர்த்தம், அவ வந்தா வாழ்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா. பேச்சு குரல் கேட்கறது, அவ அந்த இடத்துல நின்னுண்டே பேசுறாளா, இல்ல அவ பேசிண்டே நம்ம கிட்ட தான் வராங்கிறதுக்கு என்ன சாட்சி, இல்ல பேசிண்டே வெளியில எங்கேயானு தள்ளி போறாளா எப்படி தெரியும்னா, உடனே பெரியவா அதான் அந்த மேதா விலாசத்தை நினைச்சு நினைச்சு ஆச்சரியப்படாத இருக்க முடியல. பெரியவா சொல்றா, பேச்சை கவனி, அந்த பேச்சு வலுத்துண்டே வந்துன்னா குரல் அவ நம்மளை பார்த்து வரான்னு அர்த்தம், இல்ல தேஞ்சுட்டே போச்சுன்னா நம்மளை விட்டு விலகி போறான்னு அர்த்தம். அதனால கொஞ்சம் அமைதியா பாருன்னா ராத்திரியோல அப்படியே சைலண்டா இருக்கு.